எல்லாத்துக்கும் அதிரடி டைட்டில் மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்குது. ரியலி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லோரும் தியேட்டரில் வரணும். இது கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட். லைக் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபுல் பேக்ட் ஆடியன்ஸான வந்து என்ஜாய் பண்ணலாம். லைக் தேங்க்யூ. அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் வந்து உங்களை விட முடியாது சார். நீங்கள் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுங்க. படத்தில் ஒரு ஹீரோ கிடையாது, நிறைய ஹீரோஸும், அதுவும் ரொம்ப அதிரடியான ஹீரோஸ். டொவினோ ஆகட்டும், இல்லை பேசல் ஜோசப், வினீத், எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து யாரு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, இல்லை யார் ரொம்ப அடாவடியாக வந்திருந்தாங்க? எல்லோரும் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான். லைக் இதுக்கு முன்னாடி ஒரு மின்னல் முரளி ஒர்க் பண்ணிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து பேசல் டொவினோ எல்லாரும் சேர்ந்து சேம் டீம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் ரோல் வந்துரு. ஸோ எல்லாம் ஈஸியாக இருந்தது. யார் ரொம்ப அதிரடி சார்? ரெண்டு பேரும் அதிரடி. இந்த பேசில் டொவி போத் வேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த செட்டு ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் தான். லைக் இருவரும் இருந்து. ஓகே, ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இப்போது மலையாளத்தில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்காக வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து நம்ம தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கூட ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு காலேஜ் ஃபெஸ்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்டு. எல்லா காலேஜ் பிடெக் டெக் ஃபெஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட்லி. ஸோ காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மாக பிடிக்கும். இது வந்து இதில் வந்து லிரிக்ஸ் வந்து அரவு பாடியிருக்காரு இந்த இப்போ இந்த பட்டி ஷோ சாங்கில் வந்து. அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஃபெஸ்ட் ரிலேட்டட் லைக் இந்த சின்ன வேர்ட் லைக் சென்னை லயோலா காலேஜ் அவரோட ஒரு ஃபெஸ்ட் இதெல்லாம் வருது. அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, டயலாக்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். காலேஜ் ஃபெஸ்ட் பசங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இனிஷியலாக அந்த பிளான் இருந்தது. இது வந்து தமிழும் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற பிளான் இருந்தது தானே. இந்த படத்தோட பேஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முதல்ல ஃபாஸ்ட் பேஸ் ஆனதா இது இருக்குது இந்த மூவியோட பேஸ். ஓகே, இன்ஃபேக்ட் ப்ளஸ்ஸே வந்து இந்த அதிரடி அப்படிங்கிறது தமிழ் டைட்டில் வச்சதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அண்ட் அதிலே வந்து எங்களுக்கு பயங்கர ரிலேட்டபிளாக தான் இருக்குது. வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங். இந்த நேரத்தில் வேறு யாருக்காவது தேங்க்யூ சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாருக்கும் தேங்க்யூ, எஸ்பெஷலி த டிஸ்ட்ரிபியூஷன் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் ஃபார் ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் தமிழ் கற்றுக்கிட்டு வந்து ஏதோ சொல்லிட்டார், நான் மலையாளத்தில் பேச போகிறேன். எல்லோரும் படம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஒரு பேக்கேஜில் நம்ம டிசைன் பண்ண ஒரு படம். அப்போது കേരളത്തിൽ நல்லா പോയിട്ടിருக்கு. അത് നിങ്ങൾക്കും കണക്റ്റ് ആവുമെന്നാണ് നമ്മൾ വിചാരിക്കുന്നത്. സോ എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം. എന്താ നിങ്ങളുടെ ഒരു ഹാപ്പിനെസ് ഇൻഡെക്സ് ഒരു പോയിൻ്റെങ്കിലും ഈ സിനിമ കണ്ടിറങ്ങുമ്പോൾ കൂടുമെന്നാണ് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത്. So thank you so much for the special thanks for the distribution team and everyone. And ഇതിൽ നമ്മൾ ഡയലോഗ്സ് യൂഷ്വലാ മലയാളം ടു തമിഴ് ട്രാൻസ്ലേഷൻ സംഭവിക്കുമ്പോൾ അതിൽ ചെറിയൊരു ലോസ്റ്റ് ഇൻ ട്രാൻസ്ലേഷൻ വിൽ ഹാപ്പൻ. ബട്ട് ഇതിൽ അത് നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ദർ ആർ എ വെരി ബ്രില്യൻ ടീം വി ഹാഡ് ഫോർ ദ ട്രാൻസ്ലേഷൻ ആൻഡ് എവറിത്തിങ്. സോ അതിൽ വന്ന റെഫറൻസുകൾ എല്ലാമേ തമിഴിൽ നല്ല രീതിക്കാണത് ട്രാൻസ്ലേറ്റ് பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி ஒன். எல்லாரும் படம் போய் பாருங்க. தேங்க்யூ. நல்ல രസമായിരുന്നു കേൾക്കാൻ. ഇറ്റ്സ് എ മിക്സ് ഓഫ് തമിഴ് ആൻഡ് മലയാളം. വാവ്. ഫസ്റ്റ് യു ടെൽ മീ ഏത് ക്യാരക്ടർ ആയിരുന്നു? അല്ല അപ്പം ഞാൻ തമിഴ്. ஓகே, எந்த கேரக்டர் வந்து நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது? இதில் டஃப்னா அப்படி இல்லை, சேலஞ்சிங்னு வச்சுக்கலாம். ஓகே, சேலஞ்சிங்னா வினீத் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஷான் ரஹ்மான் அந்த கேரக்டர்ஸில் எழுதுறது கொஞ்சம் என்னென்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்களா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடியாக எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே, நீங்கள் படம் பார்க்கும்போது விச் ஒன் நீங்கள் வந்து எழுதின வசனங்கள் ஆகட்டும், கதைகள் ஆகட்டும் வந்து மக்கள் பார்த்து ரசிப்பாங்கல்ல, விசில் அடிப்பாங்க, அழுகிற எமோஷன்ஸ் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், எது வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, மக்கள் கூட வாவ் இது சூப்பராக கனெக்ட் ஆச்சுன்னு? அது வந்து இது படம் வந்து ஃபன் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த தியேட்டரில் சிரிக்கும்போது கிட்டுற ஒரு ஹை எதுக்குமே மிச்சம் வைக்காது. அது அவ்வளோதான் இருந்தது. மாசு விட அந்த சிரிப்பு தான் நமக்கு அவ்வளோ ஹை கொடுக்கும். ஓகே, ஸோ வரவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சபடி ஜாலியாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்ம். ஓகே, நீங்களே இவ்வளோ அழகாக சிரிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட வசனங்களும் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பீங்க.
Thank you very much and share with us. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஐ மீன் அவ்வளோ ஃப்ளூவெண்டாக தமிழ் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல பேசினாலும் ஓகே, நீங்க மலையாளத்துல பேசினாலும் ஓகே. Yeah. See, I played Basil's, protagonist Sam Kutty's elder brother, Okay. Jopen, and it's a emotional essence of the film. So watch and give your feedback. அவ்வளவுதானா? அவ்வளோதான். ஓகே, ஏதாவது சுவாரஸ்யம் எங்களுக்கு ஓகே படம் பார்ப்போம், ஓகே தெரிஞ்சுப்போம், பட் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் எங்க கூட ஷேர் பண்றதுக்கு எனி நைஸ் மெமரபிள் மொமெண்ட்? இந்த ഫിലിമിൽ വന്ന് ഐ മീൻ ഈ ബ്രദേഴ്സിൻ്റെ ബ്രൊമാൻസ് എന്നല്ല പറയണ്ടേ, കെമിസ്ട്രി ബിറ്റ്വീൻ ദ ബ്രദേഴ്സ്. യെസ് കെമിസ്ട്രി ബിറ്റ്വീൻ ദ ബ്രദേഴ്സ് ആൻഡ് ദ ബോണ്ട് ബിറ്റ്വീൻ ദ ബ്രദേഴ്സ് ഒക്കെ ഡിസ്കസ് ചെയ്യുന്നുണ്ട്. ആൻഡ് അത് ഫീൽ ചെയ്യിക്കുന്ന മൊമെൻറ്റ്സ് ഒക്കെ പോൾസണും അനിരുദ്ധനും ചേർന്ന് എഴുതുകയും അത് നന്നായി ഷൂട്ട് ചെയ്യപ്പെടുകയൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഞങ്ങൾ കേരളത്തിൽ ഇത് ഐ മീൻ ഇമോഷണലി കണക്റ്റ് ആവുന്നുണ്ട്. അപ്പോൾ വി ആർ ഈഗർലി വെയിറ്റിംഗ് ഫോർ ദ response. Thank you very much. Please. So he's also an actor in the Okay. Please join us on stage, sir. So this film I think would be loved by all the college students across Tamil Nadu, across anywhere. I think in India they'll connect badly. And what I think is Tamil audience has been very sweet with all the Malayalam films. They have been receiving and embracing our Malayalam films for over the last few years. And if Premam was love, and if Hridayam was heart, Adiradi is going to be mass for them. Wow. So that's what I feel. And I have played the role of an alpha male in the movie. And I hope... ஆமா, உங்க கதாபாத்திரத்தை பத்தி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மலையாளத்துல. So we're looking forward to see you in Tamil as well. Thank you. And Sanjay Jetta, பெரிய fan. Cut fan. வணக்கம், என் பேர் ஷெல்வின். நான் அதிரடி மூவியில் பேசில் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பரசுன்னு ஒரு கேரக்டர் செஞ்சுட்டேன். அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சச் எ ரோல் வித் பெட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அண்ட் ஃபார் மீ த மெமரபிள் திங் வாஸ் என்டையர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். And to act with him was, I'm so grateful and thank you so much for the opportunity. I hope Tamil audience எல்லாரும் இந்த படம் மே 22 தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you. വണക്കം, എൻ്റെ പേര് ശരത്. ഞാൻ ഇതിൽ എൻ്റെ ക്യാരക്ടർ നെയിം വഡ്ഡി എന്നാണ്. ടൊവി ബ്രോയുടെ റൈറ്റ് ഹാൻഡ്. അണ്ണനുക്കാക എന്തും என்ன வேணா உயிர் வர கொடுப்பேன், அந்த மாதிரி கேரக்டர் அண்ட் கேங். നിങ്ങൾക്ക് ரொம்ப பிடிக்கும் அண்ணனையும் நம்ம கேங்கினையும் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. சரி, வடி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி பேர் வைக்க காரணம் வடி என்னது என் நிஜமா நிக்நேம். அதுதான் கேரக்டர் நேமா, அருண் போல்சன். ஓகே, நிஜமான லைஃப்ல உங்களை வடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கதையிலே வச்சுட்டாங்க. ஆமாம். ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அஜ்மல் ஜெயின். ஸோ இது வந்து என்னோட உயர் நண்பன் அனிருத்தோட படம். 16 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரே காலேஜ், ஒரே பில்டிங்கில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து அதான் ஏற்றோ ஸ்பெஷல். அண்ட் இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசனோட மேனேஜராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டன் இன் த ஃபிலிம். ஸோ இவர் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ். சஞ்சு. ஓ அப்படியா, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே காலேஜ் மேட்ஸ்? ஆமாம். டைரக்டர், அசோசியேட்டு, ஆக்டர்ஸு நம்ம ஜூனியர் தான் சஞ்சு சேட்டன். அப்போ ஆல்மோஸ்ட் கதையில உங்களோட கதை நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ரியல் கேரக்டர்ஸே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் 22 படம் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஃபன்னான ஃபிலிம். ஸோ எல்லாரும் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். போட்டியம் ഇവിടെ നിന്ന് എല്ലാവർക്കും വണക്കം. ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த டிரெக்டர் ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது தமிழ் பேசுகிறதுக்கு.
கொஞ்சம் தெரியும். இந்த படத்தில் நான் தான் தமிழில் டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தமிழ். லைக் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஆக்சுவலி. இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரடின்னு இருக்குது. இப்போ சின்ன வயசுலேருந்து அதிரடி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு தான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால் அதிரடி மாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியாக இருந்தால் கூட, கேரக்டராக இருந்தால் கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப்பு, இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்த அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்டு கிடையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போது ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போயிட்டுருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்டு ஸோ வெல் ஐ திங்க். ஆல்சோ வி ஹவ் டன் லைக் கொஞ்சம் நல்லா க்யூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வேர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக லைக் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லேக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ ஹீஸ் அ ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், இண்டிவுட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வின்னர் ஆக்சுவலி. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டயலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லைக் ஐ திங்க் தமிழ் வேர்ஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வேர்ஷனுக்காக we are also trying something new. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப்பு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் உங்களுக்கு தரணும் എന്നുള്ള ഒരു ஆகிரகம் உள்ளே இருக்கு. ஆசை அதனால தான். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் திஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சஞ்சு ஃபார் பீங் ஹியர். அவரை இந்த படத்தில் ஒரு ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாரு, ஒரு கேமியோ ரோலுக்காக. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால முடியாதுன்னு சொன்னாரு தெரியாது. இல்ல அவர் வந்து கேமியோ இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா ஓகே சொல்வார் அப்படின்னு. அதான் ஃபுல் ஹீரோவா கூப்பிட அப்போ நடிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன்னா இந்த இவெண்ட்டுக்காக ஹஸ் கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு அண்ணை. ചേട്ടാ അല്ല ഇപ്പൊ തമിഴ് പ്രൊമോഷൻ തന്നെ അതനാല അണ്ണ. അപ്പോൾ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ കമ്മിങ് ആൻഡ് താങ്ക് യു സർ ഫോർ ഡിസ്ട്രിബ്യൂട്ടിംഗ് ദിസ് ഫിലിം അക്രോസ് തമിഴ്നാടു. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ യുവർ ട്രസ്റ്റിംഗ് ദ ഫിലിം ആൻഡ് ഓൾ ദ മീഡിയ പീപ്പിൾ ഹു ഹാവ് ഗാതേർഡ് ഹിയർ. എല്ലാവർക്കും ரொம்ப நன்றி. ஆல்சோ டு ஆல் தமிழ் ஆடியன்ஸ். ஓடிடியில் இந்த இப்போது என்னோட படமெல்லாம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெய் ஹே பாருங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய் ஜெய் ஹே அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே ஜெய் ஜெய் ஹே, ഗുരുവായൂരമ്പല നടയിൽ, പൊന്മാൻ, ഫാലിമി. ഇപ്പോൾ இந்த படத்தினெல்லாம் தமிழ்நாட்டில் லைக் so many ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு மேக் யூ நாட் லூஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ we have tried our best. So please watch Adiradi in Tamil in theaters. We really do hope உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாரு தமிழ் வேர்ஷன். லைக் ശരിക്കും സത്യമായിട്ട് ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது கலை உடைச்சிட்டேன் அந்த ஒரு கிக்கு அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்துருக்கோம் பாருங்க. அதுக்கான விஷயம் ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ். தமிழில் வந்து பராசக்தி மூலமாக ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமாக வந்திருக்கீங்க. அண்ட் இப்போது நீங்கள் வந்து அதிரடி பண்ணியிருக்கீங்க. தமிழில் வந்து நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாகவே வந்து தமிழில் டப் பண்ணுறது? தமிழில் ஆக்சுவலி
சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். லைக் இப்போது மலையாளத்தில் வந்து இப்போது காலேஜ், இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்கே வந்து காலேஜ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். ஆனால் பின்ன போகிற வழியில் அது இப்போ மலையாளத்தில் நானும் இன்னும் சொல்லுவேன், ஆனால் அதில் நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளோயில் அതൊക്കെ அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழில், அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகிறேன். ராவடி, இது அது ரெட்டி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம், தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ்னு பேர். அந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்தில் இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால் கேரளத்தில் தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம் தமிழ் படத்துக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், இந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இங்கே இருந்து நிறைய ஆளுகள் அங்கே வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு லைக் தே ஹவ் ஹெல்ப்ட் அ லாட் டு கிரியேட் தட் ஆம்பியன்ஸ் அண்ட் மேக் சம் ஹார்ட் பிலீவ் இட்ஸ் அ தமிழ் பேசுகிற மாதிரி தான் வரணும். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். தே ஆல்சோ ஹவ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லரில் கொஞ்சம் வரும் தமிழ், நாங்க பார்க்கணும். நீங்க அத தமிழ் பார்த்துட்டு சொல்லுங்க மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. உங்களுடைய தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட தமிழ் கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஸோ ஒன் திங் தட் யூ ரியலி லவ் அபவுட் தமிழ் ஆடியன்ஸ்னா என்னவா இருக்கும்? தமிழ், ஐ மீன் லைக் தே ஆர் வெரி லவ்விங் அண்ட் ரிசீவிங் ஆக்சுவலி. லைக் நல்லா இருந்தால் லைக் தே வில் பி லைக் பயங்கரமாக ஆக்சுவலி தே வில் லவ் அஸ் ஃபார் எவ்ரிதிங் வி டூ. இஃப் வி புட் இன் லைக் ஜென்வின் எஃபர்ட் அண்ட் ஆனஸ்டி, அந்த மாதிரி இருந்தால் தே வில் லவ் அஸ். ஸோ இட்ஸ் பீன் லைக் தட் த்ரூ அவுட் திஸ். I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில் போகும்போது கூட லைக் people are coming and taking photos, showing their love. அது I didn't expect that much from, I think, okay, மலையாளத்தில் எல்லாரும் பார்க்குறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அளவுக்கு பார்க்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போனப்போது தான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் வாட் எவர் த லவ் யூ ஹவ் ஷவர்ட் ஸோ ஃபார். ஸோ தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தில் டொவினோ, வினீத், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்கள் நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம் பட்டாளம்னா நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓகே, பட்டாளம் தான் அங்கே ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ போல்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன் லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. നമ്മളെല്ലാം சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் அகெயின் வித் திஸ் பீப்புள். ஹோப்ஃபுல்லி வில் ஆல்சோ அகெயின் ஒர்க் அகெயின் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. மறுபடியும் இவ்வளோ பெரிய பட்டாளத்தோட வந்து. ஓகே, ஸோ பேசில் as a director, பேசில் as an actor, ரெண்டுத்துலேயுமே வந்து யூ ப்ரூவ்ட் ரியலி வெல். ரெண்டுத்துலேயுமே அமேசிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசித்த விஷயம் என்ன as a director இல்லை as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி. என்னென்னு கேட்டால் டிரெக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால
ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி லைக் மோர் கேரக்டர்ஸ் நமக்காக எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ் பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும் பாசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல ஸோ நீங்களே 2 கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானர்ல நீங்க நடிப்பீங்க? அது யோசிக்கலை பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட ஆக்டிங்காக எதை பார்க்கலாம் ஸோ அதை பற்றி யோசிக்கலை நீ பட் வில் சி ஓகே சூப்பர். ஸோ சஞ்சு நீங்களும் கீழே உட்காந்து ரொம்ப நேரமாக என்னென்னமோ பேசி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தீங்களா? அதில் ஒரு விஷயம் அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன். അങ്ങനൊന്നുമില്ല ചുമ്മാ പേസിട്ട് இருந்தாரு சும்மா அது என்ன ரன்னிங் கமெண்ட்ரின்னு நினைக்கிறேன்ல சார், ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சார் அவரை வச்சு. ஆமாவா? ஓகே, இப்போ அவரை கூப்பிட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்மளுடைய நெக்ஸ்ட் கெஸ்ட் எல்லாருனாலையும் ரொம்ப ரொம்ப விரும்பி லவ் பண்ண